இதை யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு ரீஸ்டார்ட் பாயிண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம மனுஷங்களாம் பொறக்குறாங்க, வாழ்றாங்க, இறக்குறாங்க. ஆனா இந்த ஒரு டைனி கிரியேச்சருக்கு சாவே இல்லையாம். ஜெல்லி ஃபிஷ். பேசிக்கலி த இம்மோர்டல். அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு சாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு நார்மல் கிரியேச்சர் மாதிரி பிறக்கும், பேபி ஜெல்லி ஃபிஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட் ஜெல்லி ஃபிஷ்ஷா மாறும். ஆனா அதுக்கு வயசாகும் போதோ இல்ல அதுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போகும்போதோ என்ன ஆகும்னா, அந்த ஜெல்லி ஃபிஷ் பாடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பபுள் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது உருவமற்ற ஒரு லிக்விட் ஃபார்ம்ல மாறி ஓஷன் ஃப்ளோருக்கு போயிருமா. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், டிரான்ஸ் டிஃபரன்டியேஷன். அதாவது என்ன ஆகும்னா, அதோட வயசான செல்லாம் போயிட்டு புது பேபி செல் ஃபார்ம் ஆகுமா. அதாவது சாகாம மறுபிறவி எடுக்கும். சயின்டிஃபிக் ரிசர்ச்ல 100% கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டிஎன்ஏ எதுவுமே சேஞ்ச் ஆகாம அதோட டெட் செல்லாம் போயிட்டு அதோட மறுபடியும் பேபி செல் ஃபார்ம் ஆகி அது பிறக்கும் போது எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அதே ஸ்டேஜுக்கு போகும்னு சொல்றாங்க. ஃபெர்டிலைஸ் டேக்ல இருந்து இமேச்சர் ஜெல்லி ஃபிஷ்ஷா மாறும், அதுல இருந்து அடல்ட் ஜெல்லி ஃபிஷ்ஷா மாறும், அதுக்கப்புறம் வயசாகும், மறுபடியும் இதே ரிப்பீட் ஆகும். இது இப்படியே ரிப்பீட் ஆகி பல கோடி வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க சாபமா பாப்பீங்களா இல்ல ஒரு வரமா பாப்பீங்களா?